இந்த ஈரானினுடைய போர்க்கப்பலை அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு அருகில் வச்சு தாக்குதல் நடத்து அந்த போர்க்கப்பலில் இருந்த ஒரு சிலர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த போர்க்கப்பலில் இருந்த ஒரு சிலரது சடலங்கள் அங்கே இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. தொடர்ந்துமே அந்த கடல் எல்லையில் சடலங்கள் மீட்கப்பட்டு வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இலங்கை இந்த சம்பவத்தில் உதவி செய்தது அல்லது அவர்களை மீட்டது தொடர்பாக அமெரிக்கா என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேர பகுதியிலேயே சந்தோஷ் ஜா ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வான் தாக்குதல்களுக்கு அந்த வான்படை விமானங்கள் தரித்து நிற்பதற்கான சில வழிவகைகள் செய்து கொடுக்கப்படுமா என்கின்ற விடயம் சந்தோஷ் ஜாவிடம் வினாவப்பட்ட பொழுது அது சம்பந்தமான சில சர்ச்சைகள் ஊடகங்கள் வழியே பரவி கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே அந்த சர்ச்சைகளை யாருமே நம்ப வேண்டாம். அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நிலைப்பாடுகளையும் ஆதரிக்கின்ற அல்லது அவர்களுடைய இந்த வான்வழி தாக்குதல்களுக்கான போர் விமானங்கள் சம்பந்தமான அல்லது அவை தரித்து நிற்கிற இடங்கள் சம்பந்தமான விடயங்களில் எந்த ஒரு உதவிகளையும் இந்தியா செய்யவில்லை என்று நேரடியாகவே சந்தோஷ் ஜா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்.